இப்போ வந்து கஞ்சத்தனமாக இருக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கஞ்சத்தனமாக இருக்கிற ஒரு பயம், செலவழிக்கிறதுக்கே பயப்படுறது, தன் மீதான தன்னம்பிக்கை குறைவு. இருக்கிற பணத்தை செலவழிச்சிட்டா எதிர்காலத்தில் என்ன பண்ணுவோம், எதிர்காலத்துலேயும் நம்ம சம்பாதிக்கலாம், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம்னா அந்த தன்னம்பிக்கையை எப்படி பெறுவது அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து சரியான வழியில் போகணும். நம்ம செயல்கள் வந்து நமக்கு புகழை தருவதாக இருக்க வேண்டும். புகழ்னா என்னது, மற்றவங்க நம்மளை நம்புகிறாங்களா, அந்த நம்பிக்கை தான் புகழ். உங்களை யாரும் நம்பலையா, இப்போ உங்களுக்கு வந்து புகழே இல்லை, யாருமே உங்களை நம்பலைப்பா, என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா உனக்கு புகழே இல்லை, உன்னை பற்றி இகழ்கிறாங்கன்னு அர்த்தம். மனசுக்குள்ளே உங்களை நம்புகிறாங்கன்னா இவர் நல்லவர், இவரை நம்பலாம் அப்படின்னா அந்த புகழ் தானே காரணமாக இருக்குது. இவர் நம்பலாம்ப்பா, இவரை நம்பி இவருக்கு பணம் கொடுக்கலாம்ப்பா, அப்போ உங்களை பற்றின ஒரு புகழ் அவர் மனசில் இருக்குது. அவர் திருப்பி கொடுத்துருவார், ஏமாற்ற மாட்டார். அப்புறம் இவர் கடையில் போய் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, இவர் கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை, நல்லாயிருக்கும், கலப்படம் இருக்காது, சுத்தமாக தயாரிப்பாங்க. அப்போ வந்து அது வந்து புகழ், அது அந்த நம்பிக்கை தான் புகழ். அப்போது நம்ம வந்து தொழிலில் வந்து மேலே முன்னேறணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அப்போ தான் நம்பிக்கையை சம்பாதிக்கிறோன்னு வைங்க, அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அப்படின்னா புகழை சம்பாதிக்கணும். புகழை தருகிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்பிக்கைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், துணிஞ்சு செலவழிப்போம். அது ஒரு துணிச்சல். அந்த துணிச்சல் எப்போ வரும்னா, மற்றவங்க நம்மளை நம்பும் போது தான் நமக்கே துணிச்சல் வரும். மற்றவங்க நம்மளை நம்பவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு துணிச்சலே வராது. அந்த செலவழிக்கிற அந்த மனப்பான்மை, மற்றவங்க நம்மளை இந்த கஞ்சத்தனமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. யார் கஞ்சத்தனமாக இருக்காங்களோ அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ அவங்களே அவங்க மேலே நம்ப மாட்டாங்க. ஆனால் நல்லா செலவு பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு செலவு பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கும் அவங்க மேலே இருக்கும், மற்றவங்களும் அவங்கள நம்புவாங்க, மற்றவங்கள நம்பி தான் அவங்க செலவழிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஹோட்டலாக பெருசாக பண்ணவே மாட்டேன், சின்ன ஹோட்டலாகவே இருக்குது. ஏன்னா மற்றவங்க மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை, மற்றவங்களும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த ஹோட்டலில் சாப்பாடு சும்மா ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, அதுவே ஒருத்தர் சூப்பராக சுவையாக சமைச்சு போடுறாரு, சின்ன ஹோட்டல் தான், அதே மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல். கடைசியில் என்ன ஆகுது, அந்த எல்லோரும் அவரை நம்புகிறாங்க, இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்பா, சாப்பாடு நல்லா இருக்கும்பா, அங்கே போய் வாங்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு புகழ் பரவுது. இப்போ பல பேர் வராங்க, உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவர் நம்பிக்கையை சம்பாதிக்கிறாரு. அந்த பல பேர் வராங்கன்னா இவரோட முயற்சி தானே, பல பேர் வராங்க. அப்போ பல பேர் நம்புகிறாங்க. அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நம்பிக்கை இவர் தான் சம்பாதிச்சார். இப்போ என்ன பண்ணுறாரு, துணிஞ்சு செலவழிக்கிறார். அந்த ஹோட்டலில் துணிஞ்சு செலவழித்து பெரிய ஹோட்டலாக மாற்றுறார். அப்போது அவர் நம்பிக்கையை அப்போ இந்த மாதிரி துணிச்சல் எங்கேருந்து வருதுன்னா, மற்றவருடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க. புகழை தருகிற வேலை செய்யும்போது நமக்கு துணிச்சல் வரும், தன்னம்பிக்கை வரும், நிறைய நம்பி செலவழிக்கலாம். ஆனால் நம்ம வந்து கடமைக்கு ஏதோ ஒன்று பண்ணுறது, புகழை தராமல் கடமைக்கு ஒரு வேலை செய்யும்போது நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ மற்றவங்களும் நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வராது, அப்போ பயம் வந்துடும். அப்போ வந்து நம்ம நிறைய செலவழிக்க மாட்டோம், கஞ்சத்தனமாக மாறிடும், சுருக்கிக் கொள்வோம். விரிப்பதற்கு பதிலாக சுருக்கிக் கொள்வோம். நமது உலகத்தை, நமது பார்வை, நமது உழைப்பை சுருக்கி கொள்ளும்போது சோம்பேறித்தனம் வந்துடும். கஞ்சத்தனமாக இருக்காமல் பாருங்கள், அவங்க சோம்பேறியாக தான் இருப்பாங்க. நல்லா செலவழிக்கிறவங்க, நல்லா கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள், அவங்க செலவழிக்கிறது தாராளமாக இருப்பாங்க. அவங்க பலரோட நம்பிக்கை பெற்றவராகவும் இருப்பாங்க. ஏன்னா சும்மா அப்படியெல்லாம் பெறாமல், நீ நம்பிக்கை பெறல, உன்னை பற்றி யாரும் நல்லாவே பேசலப்பா, நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ நிறைய செலவழிக்கிறன்னா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் போவேன். அப்போ பலருடைய நம்பிக்கையை பெற்ற ஒருவர் துணிஞ்சு மற்றவங்களுக்காக அந்த நம்பிக்கையை இன்னும் பெருக்குவதற்காக அவர் தனது தொழிலில் நல்லா செலவழிப்பார். அது ஒரு துணிச்சல். அந்த துணிச்சல் அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு துணிச்சலை சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்பிக்கையை சம்பாதிக்கணும், நம்பிக்கை தருகிற செயல்களை செய்யணும். அப்போ தான் துணிச்சல் அதிகரிக்கும். துணிச்சல் அதிகரிக்கும் போது நம்ம மேலும் மேலும் முன்னேறுவோம், நல்லா செலவழிக்கிற அந்த மனப்பான்மை வரும். நம்ம கஞ்சத்தனமாக இருக்கோம்னா என்ன அர்த்தம், நம்ம செயலில் நமக்கு நம்பிக்கை இல்லை, 4 பேர் நம்மளே நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து கீழே போயிட்டுருக்கோன்னு அர்த்தம், மேலே போகல கீழே போயிட்டுருக்கோன்னு அர்த்தம்.